நம் மேலைச்சோபுரி கணேசர் கலை அறிவியல் கல்லூரி மாணவர்கள் தோட்டக்கலை கல்வியை புத்தகங்களில் மட்டுமல்லாமல் நேரடி அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்ளும் நோக்குடன் புதுக்கோட்டையில் அமைந்துள்ள நிசா இயற்கை வேளாண் பண்ணைக்கு கல்வி பயணம் மேற்கொண்டனர். நம்ம எருவை கொண்டு போய் மண்ணில் கொட்டுறோம்னா மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு தான் சாப்பாடு போகிறோம், மண்ணில் இருக்கிற மண்புழுக்கு தான் சாப்பாடு போகிறோம். அவைகள் பூமியை மேலும் மேலும் தோசமாகும் மாதிரி ஆக்கிடுது. அது வேற பல இடத்துலையும் விட்டு தனக்கு வேணுங்கிறத சரி எடுத்துக்கொள்ளுது. சரிதானுங்களா? அதில் என்ன செய்யணும்னா, எந்த மரமாக இருந்தாலும் சரி, எல்லாரும் மக்கள் அடிமரத்தில் தீனி போட்டுருக்காங்க, தண்ணி கொடுக்குறாங்க. அடிமரத்தில் போடப்படாது. அந்த ஓலை எவ்வளோ நீட்டத்துக்கு இருக்கோ அந்த இடத்துல இருக்க வேர், தீனி எடுக்கிற வேர் இருக்கு. ஆகையினால பகல் 12 மணிக்கு மரத்தடியில் நிழல் உழுது பாருங்க, அதில் ஒரு கோடு கிழிச்சிக்கணும் ஓரத்தில். அங்கே தொடையளவு அதை பள்ளமாக தோண்டிக்கணும் 2 அடி ஆழத்துக்கு. தோன்றமன்னா அடிமரத்தில் போட்டுடணும். அப்போ மழை பெஞ்சா கூட தண்ணி உருண்டுட்டு அந்த ஓரத்துக்கு ஓடிடணும். சரிங்களா? அதில் இலதரைகளை குப்பை சருகு எல்லாத்தையும் போட்டணும். தென்னை மரத்துலேருந்து உழுவர் சாமான்லாம் அங்கேயே போட்டுறணும். மாமரத்தில் இலை உண்டா மாமரத்தில் அங்கேயே போட்டுறணும். அதெல்லாம் பூமியிலேருந்து எடுத்த சத்து, அது எடுத்துகிட்டு வரக்கூடாது. அப்படி செஞ்சிட்டிங்கனாக்கா ஒரே ஒரு தடவை அந்த மரத்துக்கு பஞ்சகவியத்தை ஊற்றிட்டீங்கன்னா போதும், மறுபடியும் மட்டை பாலை பண்ணாடு தேங்காய் எல்லாம் அங்கேயே போட்டிங்கன்னா போதும், மரம் காய்ச்சிக்கிட்டே இருக்கு. அப்படிதான் குஜராத்தில் பாஸ்கர் சாவையோட தோட்டத்தில் 6 ஏக்கர் 7 ஏக்கரில் தென்னை மரம் அப்படிதான் காய்ச்சிக்கிட்டே இருக்கு. சராசரி ஒரு மரம் 300 காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு வந்தால் இங்கே கோட்டூர் மலையாண்டி படத்தில் ராகவனுடைய தோட்டத்தில் இப்போ 200 காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றும் இல்லை, மட்டை பாலை பண்ணாடு எல்லாம் அங்கேயே போட்டணும். தேங்காய் உரிச்சிங்கன்னா உரிச்சு வர மட்டையும் அங்கேயே போட்டணும். இதெல்லாம் மரம் பூமியிலேருந்து எடுத்த சத்து திருப்பி கொடுத்துட்டா பூமியில் அப்புறம் பற்றாக்குறை இல்லை, மரம் அது பாட்டு காய்ச்சிக்கிட்டே இருக்கு. பஞ்சகவ்யா பாஞ்சுனா இந்தியில 5. கொவ்வு யாருனாக்கா பசுவின் பொருட்கள். பசுவின் பொருட்கள் 5: தானம், மூத்திரம், பால், தயிர், நெய். கையில் எத்தனை விரல் இருக்கு? 5 விரல் இருக்கு. அப்ப இது பெரிய விரல் சாணி, கட்டை விரல் 5 கிலோ. அடுத்த பெரிய விரல் 3வது விரல், மூத்திரம் 3 லிட்டர். இது 2வது விரல், பால் 2 லிட்டர். இங்கேருந்து 2வது விரல் தயிர் 2 லிட்டர். இந்த 1வது விரல் நெய் 1 கிலோ. 5 சாமானியை சேர்த்து தயார் பண்ணிட்டீங்கன்னா பஞ்சகவ்யா. 20 நாள் புளிக்க வச்சு அதை தண்ணியில கலந்து முருங்கை மரத்தில் தெளிச்சா நிறைய காய், நீட்ட காய். அப்புறம் எலுமிச்சை மரத்தில் தெளிச்சாங்க, நிறைய காய், இலை பாதி காய் பாதியாக வந்துச்சு. அப்புறம் 4வது அவங்க நாய்க்கு கொடுத்தாங்க. உடம்புல புண்ணா இருந்தது, கொப்பளமெல்லாம் ஆறி புண்ணெல்லாம் ஆறி போச்சு, அங்கே முடியெல்லாம் முளைச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம நெய் கலக்க சொல்றது இல்லை, நெய் சரியாக கலக்க மாட்டேங்குது. ஆனால் கடலை புண்ணாக்கு 1 கிலோ சேர்த்துக்க சொல்கிறோம். அதுலேயும் நம்ம விவசாயிகள் அர்த்தக்கிறதுக்கு போயிட்டான். கடலை புண்ணாக்கு போய் கடையில் போய் வாங்கணும். பாசி பயித்த மாவு 1/2 கிலோவும் உளுந்த மாவு 1/2 கிலோவும் சேர்த்துட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. பயணத்தின் மூலம் இயற்கை வேளாண்மை, மண் பாதுகாப்பு, உயிர் உரங்கள், நவீன பயிர் வளர்ப்பு முறைகள், விற்பனை முறை போன்றவற்றை மாணவர்கள் அறிந்து கொண்டனர். நன்றி, வணக்கம்.